எஜமானன் நீங்க தானே, என் எஜமானன் நீங்க தானே, எஜமானன் நீங்க தானே, என் எஜமானன் நீங்க தானே. உன் கரத்தையே நோக்கிடுவேன் என்னை என்றும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் 2151வது காலை மன்னா செய்தியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனாகிய கர்த்தர் இந்த இரவு முழுது பாதுகாத்து அற்புதமாய் ஒரு புதிய நாளை தந்திருக்கிறார். அவருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் வேலைக்காக காத்திருக்கிறவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும், பதவி உயர்வுக்காக காத்திருக்கிறவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். வேலை இல்லாதவர்களுக்கு கர்த்தர் நல்ல ஒரு வேலை கொடுக்கும்படியாக ஜெபிப்போம். தேவன் பெரிய காரியங்களை செய்வாராக. இந்த காலை மன்னா ஆதாரத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் நீதிமொழிகளின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 10வது வசனம். ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் கூறுகிறது. எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்பார்ந்த தேவ ஊழியர்களே, அருமையான நண்பர்களே, ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் சந்தோஷமான காலம் உண்டு, துக்கமான காலங்கள் உண்டு. சில நேரங்களில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் சோர்ந்து போகும்போது நம்முடைய லைஃப்பில் நடக்கிற விஷயத்தை பார்த்தா ஒரு சோர்வு நமக்குள் வந்துடும். நமக்கு எதிர்காலம் உண்டா, நம்ம இந்த காரியத்தில் என்ன செய்ய போகிறோம், இப்படி பல்வேறுபட்ட சோர்ந்து போகிற சூழ்நிலை உண்டு. வேதாகமத்திலே திஸ்பினாக எலியா, அவருடைய வாழ்க்கையில் சோர்வு வருகிறது. கர்த்தருடைய தூதன் தட்டி எழுப்பி ஆகாரம் கொடுத்து ஓட வைக்கிறார். உங்க வாழ்க்கையில ஒரு காலத்துல நீங்கள் சாதித்தவர்களா இருக்கலாம். ஏதோ ஒரு சூழல் நிமித்தம் இன்றைக்கு சோர்ந்து போய், போதும் கர்த்தாவே, அப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்குள்ள நீங்க வந்திருந்தா இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, உன்னுடைய பலன் குறுகி போய்விட்டதோ. ஆண்டவருக்குள்ள பலன் அதிகரிக்க வேண்டும். அப்படி என்றால் தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கும் போது நமக்கு வருகின்ற ஆபத்து காலத்தில், நமக்கு வருகின்ற விமர்சனத்தில், நமக்கு வருகின்ற போராட்டத்தில், இந்த மாதிரி சூழ்நிலையில கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்து வசனத்தை வாசித்து, ஆண்டவரே என்னை திடப்படுத்தும், எனக்கு தைரியம் தாரும், எனக்கு பலன் தாரும் என்று சொல்லி கேட்போமானால் அவருடைய பலனை கர்த்தர் தருவார். வேதம் சொல்கிறது, தாவீது கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். இயேசுவை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் வனாந்தரத்தில் தேவனோடு தனித்திருந்தார். நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டுடைய சமூகத்தில் திடப்படுத்திக் கொள்ள வேண்டும். அவர் தான் நமக்கு போதுமான பலனை தருகிறார். வேதம் சொல்கிறது, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்களுடைய பலன். கர்த்தருடைய சமூகத்தில் அமரதான் கர்த்தர் நமக்கு பலனை தருகிறார். அந்த ஆபத்து காலத்தில் கடப்பதற்குரிய கிருபைகளை தருகிறார். வாழ்வில் பல கஷ்டங்களை பட்டு பிள்ளைகள் நிமித்தம் மனவேதனையோடு ஒருவேளை நீங்க இருக்கலாம். ஒருவேளை என் கடன் பிரச்சனை என் தலைக்கு மேல இருக்கிறதே, போதிய வருமானம் எனக்கு கிடைக்கலையே, என்ன செய்ய போகிறோம், இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கலாம். ஒருவேளை என் வாழ்க்கையில நல்ல நாட்களையே வாழ்க்கையில பார்க்க முடியலையே, வேதனையான நாட்களை தானே பார்க்கிறேன். அப்படி இருந்தால் ஆண்டவர் உங்களுக்கு வேண்டிய பலனை தருவார். நீங்க தேவ சமூகத்தில் அமர்ந்திருப்பேன், எல்லாவற்றையும் விட்டுட்டு தேவ சமூகத்தில் அமர்ந்து காத்திருப்பேன் என்று சொல்லி ஒரு தீர்மானித்து அவர் சமூகத்தில் உட்கார்ந்து பாருங்க, உங்களுடைய பலன் அதிகரிக்கும். கர்த்தர் இந்த காலத்தை கடப்பதற்குரிய கிருபைகளை தருவார். கண்களை மூடி ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த வேலைக்காக ஜெபிக்கிறேன். வாழ்க்கையில வருகின்ற ஒவ்வொரு போராட்டத்திலும் ஒவ்வொரு காலத்திலும் கடப்பதற்குரிய கிருபைகளை தாங்கப்பா. சோர்ந்து போகாமல் கர்த்தரை பார்த்து தேவ சமூகத்தில் அமர்ந்து முன்னேற உதவி செய்யுங்க. பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிறேன். என்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீரா ஜெபிக்கிறேன். இந்த நாள் ஒரு வெற்றி நாளாய் மாறட்டும், தோல்வி ஜெயமாய் மாறட்டும் என்று ஜெபிக்கிறேன். தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபக்கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவர் சித்தமானால் மீண்டும் நாளை காலை புதிய காலை மன்னா செய்திகளை சந்திக்கிறேன். அதுவரை தேவ கிருபை தாங்குவதாக. மாரநாதா, இயேசு வருகிறார். ஆயத்தமாகவும் அனைவரும் ஆயத்தப்படுத்துவோம்.
ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். உந்தனின் சேவை